ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தியாகராஜ சுவாமி திருக்கோவில் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த கோவிலுக்கு முறையாக வரவங்க, அப்படி இல்லைனா இந்த கோவில் பற்றி தெரியாதவங்களுக்கெல்லாம் இந்த கோவில் பெயர் தியாகராஜ சுவாமி திருக்கோவில். இந்த திருவொற்றியூர் சர்க்கிள்லேயே இருக்கவங்க இந்த கோவிலுக்கு அடிக்கடிக்கு வரவங்கெல்லாம் இந்த கோவில் என்ன சொல்லுவாங்கன்னா வடிவடியம்மன் கோவில். யாராவது கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வடிவடியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரேன். ஸோ நான் சின்ன வயசுலேருந்து இந்த கோவிலுக்கு போகிறேன். எங்கள் அம்மா என்னை அப்படி சொல்லி தான் கூட்டிகிட்டு போவாங்க, வா வடிவடியம்மன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் இந்த பேரை சொன்னேன். ஸோ உங்களில் எத்தனை பேர் இப்படி சொல்வீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நம்ம ஊர் கோவில் பற்றி பேசும்போதே ஒரு சந்தோஷம் வந்துடுது இல்லை ஆட்டோமேட்டிக்காக. ஸோ சம்மர் டைம்லலாம் லீவ் விட்டுட்டாங்கன்னா எங்கள் அம்மா அடிக்கடிக்கு இந்த கோவில் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இங்கே இருக்க மணலெல்லாம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வீட்டுக்கே போவோம். ஸோ இன்னமும் அந்த மெமரிஸ்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கோவிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே ரைட் ஹேண்ட் சைடில் வடிவடியம்மன் இருப்பாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டு சைட்லலாம் யாருக்கு கல்யாணம் ஆனோடனே கல்யாணம் ஃபஸ்ட்டு போகிற கோவில் வடிவடியம்மன் கோவிலாக தான் இருக்கணும். ஸோ நாங்கள் எங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே வடிவடியம்மன் கோவிலுக்கு தான் வந்தோம். ஸோ இந்த வடிவடியம்மனுக்கு இன்னொரு விசேஷமும் இருக்குது. பௌர்ணமியில் வடிவுடை, திருவிடை, கொடிவுடை இவங்க இந்த 3 அம்மனையுமே நம்ம ஒன்றா பார்த்தா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வடிவடியம்மனை பார்த்துட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அப்படியே கொடிமரத்தை பார்த்துட்டு இந்த சைடில் வந்தீங்கன்னா தியாகராஜ சுவாமி கோவில் இருக்கும். ஸோ நம்ம போயிட்டு அவரையுமே பார்த்தோம். அவர் பார்த்துட்டு அவருக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆதிபுரீஸ்வரர் இருப்பார். அதாவது பார்த்திங்கன்னா சிவபெருமானோட முதல் வடிவம் ஆதிபுரீஸ்வரர் தான். ஸோ அவருக்குமே இங்கே தனியாக ஒரு திருக்கோவில் இருக்கும். அவரோட சன்னதியுமே இருக்கும். அவரை நம்ம கும்பிட்டுட்டு உள்ள பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா ஆதிபுரீஸ்வரர் சன்னதி உள் பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்களும் தட்சிணாமூர்த்தி ஐயா, அப்புறம் துர்கை அம்மன் உள் பிரகாரத்தில் இவங்களுமே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கோவிலில் 27 நட்சத்திரங்களுக்கான 27 லிங்கமும் இருக்கும். நமக்கு என்ன நட்சத்திரமோ அதோட லிங்கத்தை நம்ம வணங்கினா நம்மளுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவில் சுற்றி இருக்க வெளிப்புறத்தில் வளர்காளி அம்மன், அதுக்கப்புறம் திறந்தவெளி ஆகசலிங்கர், அதுக்கப்புறம் அண்ணாமலையார், நாகலிங்கம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலசிவன், காளஹஸ்திரர், பைரவர், முருகர், விநாயகர் இவங்களுக்குமே தனி சன்னதி வச்சுருக்காங்க. ஸோ கோவிலுக்கு தெப்பக்குளம் இருக்கும். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதியுமே இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா தலை விருட்சமான மகிழ்ம்பூ மரமும் இந்த கோவிலில் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த கோவிலில் வட்டப்பாறை அம்மன்ட்டு ஒரு சன்னதி இருக்கும். அதாவது அந்த அம்மனை நம்ம வணங்கினா நம்மளுக்கு நம்ம நினச்சது கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை டைமில் பூசணிக்காய் விளக்கு ஏற்றுவாங்க. ஸோ 6 வாரம் அமாவாசையில் போயிட்டு பூசணிக்காய் விளக்கு ஏற்றணுன்னா, அதாவது 6 அமாவாசைக்கு போய் ஏற்றணுன்னா நம்ம என்ன நினச்சோமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சிலருக்கு 6 வாரம் முடியறதுக்குள்ளேயே அவங்க வேண்டினது நடந்திருக்கு. எங்கள் அம்மாலாம் 6 வாரம் வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நடந்தது முடிஞ்சதுன்னா நம்ம என்ன வேண்டுமோ அந்த வேண்டுதல் நடந்ததுன்னா அவங்களுக்கு புடவை சாத்தணும். புடவை சாத்திட்டு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி முடிப்பாங்க. ஸோ இது எனக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி வடிவடியம்மன் கோயிலில் வேறு என்ன ஸ்பெஷல்ன்ட்டு எனக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.